இதில் நான் உங்களுக்கு அட்டவணை காட்டுறேன். இந்த அட்டவணை கூர்ந்த கவனிங்க. ரிஷப லக்னத்தில் ஜனித்த ஒரு பெண்ணு அடிவயிற்றில் கஷ்டப்படுகிறாள். அவ்வப்பொழுது பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டம் முடியும் வரை இந்த பெண் கவனமாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறேன். நன்கு பாருங்கள். ரிஷப லக்னம் சூரியனும் ராகும் இணைந்திருக்கிறது. அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டு வருகிறேன். 6ஆம் இடம் என்பது அடிவயிறு. 6ஆம் இடம் என்பது. இதில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சூரியன் ராகு மட்டுமல்ல, சந்திரன் ராகு இணைந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் உடலாகிய சந்திரன், மனோகாரகன் சந்திரன், அதில் ராகு இணையும் பொழுது சில பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். இத்தோடு பிரச்சனை முடிவதில்லை. இதற்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது மனதையும் பாதிக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு முக்கியமாக பேரிச்சம்பளம் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. இரும்பு சத்து உண்டு. இது போக கருவேப்பிலை நிறைய இரும்பு சத்து கொண்டது. சரி, முருங்கை இலை, சாதாரண முருங்கை இலை, முருங்கை கீரை, இதிலையும் இரும்பு சத்து இருக்கிறது. முருங்கை காயில மட்டும் இல்லை, முருங்கை பூவிலையும் இருக்கு, முருங்கை கீரையிலும் இருக்கு. முருங்கை பூ ஒரு சுகர் பேஷண்ட் நன்றாக முறையாக சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆக என்ன தவறு என்று சொல்லிவிட்டேன், என்ன தவறு செய்தார் என்று சொல்லிவிட்டேன், ஜோதிட ரீதியாக தெளிவான ஆதாரத்தை சொல்லிவிட்டேன், என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் சொல்வதற்கு வேறு எதுவும் இருக்கிறதா என்று நானும் ஆராய்ந்து பார்க்கிறேன். தயவுசெய்து பெண்களே, நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் லட்சுமியாக திகழப் போகிறீர்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழிகாட்டி நீங்கள் தியாகம் செய்ய செய்யதான் ஒரு குடும்பத்தினுடைய தீபம் சுடர்விட்டு பிரகாசிக்கும். குடும்பத்தில் பல மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பம் மலரும். ஆதார் பெண்களுக்கு மீண்டும் எனது கோரிக்கை, தயவுசெய்து நல்ல உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், அதற்காக நான் தவறு என்று சொல்லவில்லை. அந்த காலகட்டத்தில் நீங்கள் இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல உணவுகளை தேர்வு செய்வதற்கு முறையான மருத்துவர் தேவை. உங்களுடைய குடும்ப டாக்டர் சென்று அது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் கொடுத்துருக்கக்கூடிய அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு செய்தால் பல பிரச்சனைகள் குறையும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்பேன். என்ன சிம்மராசினியர்களே, சனி பயிற்சி பலன்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். அது நன்றாக தெரிய வருகிறது. ஜோதிட மருத்துவ விஷயத்தில் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். சனி பயிற்சி பலன்கள் கேட்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். கடக குரு கண்டச்சனி 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிலவரம் இதுதான். கன்னிராகு மீனகேது, கடக குரு கண்டச்சனி. கண்டச்சனி என்னவோ செய்துன்னு சொல்கிறாங்க சார், உடல்நலம் பாதிக்க சொல்கிறாங்களே, அம்மாவுக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்களே, இப்படிலாம் பயப்படுறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாற்று வழிகள் இருக்கிறது. ரொம்ப எளிமையான செலவில் அழகான அருமையான பரிகாரங்கள் இருக்குது. நமக்கு காலத்தையும் சேவை செய்யலாம். அதாவது காலத்தையும் மிச்சப்படுத்தலாம், பணத்தையும் மிச்சப்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி, அடுத்து ராகுகேது பயிற்சி என்ன மாற்றங்கள் செய்யும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி சனி கிரகத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லணும். ஏற்கனவே சொல்லியிருந்தபடி சனி கிரகம் ஆயுளுக்கு அதிபதி. இந்த சனி கிரகத்தோடு சந்திரன் இணைந்திருந்தால் நிர்வாக திறமை இருக்கும். இதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க, அதாவது பல பேரை கண்காணித்து செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களை பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் சந்திரனும் சனியும் இணைந்திருப்பாங்க. இது தான் நிர்வாக திறமை இருக்கும். ஆனால் சில குழப்பாதிகளாக இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் நன்கு சொல்லப்போனால் நிர்வாக திறமை அவர்களுக்கு இருக்கு. சரி, ஜாதகத்தில் நாம் தோஷத்தை பார்த்த உடனேயே அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. சுக்கிரனுக்கு 8ஆம் இடம். 8இல் சனி இருக்கக்கூடாது, சனி கிரகம் இருக்கக்கூடாது. சனியும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் அதற்கு ஏற்றாற்போல் ஜாதக பொருத்தத்தை பார்க்க வேண்டும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஜாதக பொருத்தம் பார்ப்பது என்பது ஒன்றும் விளையாட்டு காரியம் அல்ல. சார் 10க்கு எத்தனை பொருத்தம் சார் இருக்கு? 10க்கு 8 பொருத்தம் சொன்னாங்களே, நீங்கள் பொருத்தமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஒன்றும் புரியலையே. ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க, ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க. எதை சார் ஏற்றுக்கிறது? 10க்கு 10 பொருத்தம் என்பது 100க்கு 10 மார்க் தாங்க. 10க்கு 8 பொருத்தம்னா 100க்கு 8 மார்க் கிடச்சிருக்கு. 8 மார்க் பாஸ் மார்க் கிடையாது. இப்போ பாஸ் மார்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு பெண்ணுடைய வாக்கு நிலை, இது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஜீவனஸ்தானம், அது ரொம்ப முக்கியம்.
அதுக்கடுத்து புத்திரஸ்தானம், அது ரொம்ப முக்கியம். புத்திரஸ்தானம் பலகீனமாக இருந்து 1 கோடி ரூபா கொண்டு வந்தால் என்ன செய்ய? அந்த பணத்தை யாருக்கு கொண்டு கொடுப்பீங்க? ஆக பொருத்தம் பார்க்கும் பொழுது முறையாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. இதைத்தான் உறுதியோட சொல்லிக்கொண்டு வருகிறேன். தயவு செய்து எடுத்த உடனே பொண்ணை பார்க்க போகாதீங்க. பொண்ணுடைய ஜாதகத்தை வாங்குங்க, அது சரியா இருக்கான்னு தேர்வு செய்யுங்க. போய் பொண்ணை பார்த்து வந்துடுவாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவாங்க, ஜோசியர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால் வேண்டான்னு வச்சுட்டோம். மனசு என்ன பாடுபடும்? கொஞ்சம் யோசிக்கிறது. முன்னோர்கள் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. வயதில் கூடுனவங்க கூட இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க. தயவுசெய்து அந்த தவறு செய்யாதீங்க. முதல்ல பாருங்க, ஜாதகத்தை பாருங்க. இல்லையா, ஜாதகத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணுங்க. ஜாதகத்தை பார்க்கறது பார்க்கலன்றது 2வது விஷயம். ஜாதகத்தை பார்க்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்க? எல்லாம் பார்த்து முடிச்சு ஜாதகத்தை பார்த்தோம் சார், பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் 2-3 வருட்ட போயிட்டோம். ஏன் அந்த 2-3 வருட்ட போறதுக்கு முன்னாடி பொண்ணு எதுக்கு அப்படி பார்த்தீங்க? பொண்ணுடைய மனசு என்ன பாடுபடும்? அது ஒரு பாவ செயல். இல்லையா, ஜாதகத்தையும் பார்க்காதீங்க. ஆண்டவன் மேல வார்த்தை போடுங்க, கும்பிடக்கூடிய என்ன மதமோ அந்த மதத்தை வேண்டிக்கோங்க, நல்லபடியாக நடக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு திருமணம் செய்தால் பையனுடைய ஜாதகம் வாழ்க்கை பாதிக்கும். அல்லது பெண்ணை பிடித்திருக்கும் அந்த பையனுக்கு பெண்ணை ரொம்ப பிடித்து போகும். அந்த பெண் திருமணம் செய்ய இயலாது. ஏனென்றால் இது காதல் திருமணம் கிடையாது, அப்பா அம்மா சொல்றதான் நடக்கும். அதுவும் ஒரு பாவம் செயல். இது ஆன்பாவும் பொல்லாத. ஆக மொத்தத்திற்கு சொல்ல வருவது என்னவென்றால் ரொம்ப எளிமையான விஷயம். ஏங்க, நான் மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கு. உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு நீங்க ஜோசியர்கிட்ட வாங்க. உங்க குடும்ப ஜோசியர் இருந்தால் அங்க போவோம். எங்க ஜாதகம் எடுத்து நாங்க அங்க வரோம். நீங்க அவங்க ஜாதகத்தை நீங்க பார்க்காதீங்க, உங்க ஜாதகத்தையும் கொடுக்காதீங்க. 2மே தவறு தான். அங்க போனீங்கன்னா தீர்மானிக்கிறதுக்கு ஒரு நாட்டாம இருக்காரு. அவரும் ஆண்டை அனுப்பி வச்சிருக்காரு. ஆடு வெட்டுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்காரு. ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்காரு. உடலை தேர்வு செய்து பரிசோதித்து மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டரா ஒரு கால தேவன் ஒருத்தர் இயக்கி கொண்டு இருக்கிறார். அதற்கு எதிர்மறையான செயல்கள் செய்ய வேண்டாம், அது தேவையும் இல்லை. 2 அங்க போங்க, ஒரே நேரத்தில் ஜாதகத்தை காட்டுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் கோச்சிக்கிறாம எங்க ஃபேமிலி ஜோதிடர்கிட்ட வாங்கன்னு சொல்லி அங்கேயும் கூட்டு போங்க. செகண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக வேணும். அதுக்காக 10 ஜோசியரை போய் பார்க்காதீங்க. அப்ப அவர் என்ன சொல்றார்? ஏற்கனவே நடந்த விஷயங்கள் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். ஏனென்றால் இதில் பல குழப்பங்கள் இருக்கின்றன. சில காலகட்டங்களில் பெண்ணுக்கு வயதாகிவிடும், திருமணம் கைகூட வராது. 2-3 ஆண்டு காலம் குறைத்து செய்யக்கூடிய சில தவறான விஷயங்களும் சில இடங்களில் மட்டுமே நடக்கிறது. அந்த சில இடங்களில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பெண் வீட்டாரும் சரி, ஆண் வீட்டாரும் சரி இந்த தவறு செய்கிறார்கள். ஆனால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு இது போல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ வயசானாலும் சரி, உண்மை சொல்லியே திருமணம் செய்ய உண்டான ஜாதகத்தை காட்டுங்க. நீங்க ஒரு காலம் உங்களுடைய தலைவிதியை மாற்ற இயலாது. அதுக்காக இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். தயவுசெய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்களாகிய நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும், மனதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், முறையாக ஜாதகத்தை பார்த்து திருமணத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். அதற்கு முன்பு சுந்தரகாண்டம் படியுங்கள், முறையான பயிற்சி செய்யுங்கள், யோகா பயிற்சி செய்யுங்கள், மனதை சார்ந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். ஆக இது ஏன் இங்கே சொல்ல வருகிறேன் என்றால், இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயம். இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு கண்டச்சனியாக அமைந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் இருக்கிறது. 1 ஆண்டு காலத்தில் 6 மாத காலம் குரு பகவான் காப்பாற்றுகிறார். அடுத்த 6 மாத காலம் கொஞ்சம் உடல்நலத்தில் பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதற்கு அடுத்து ராகு சிம்மத்துக்கு வருகிறார், குருவோடு இணைகிறார், குரு சண்டாலகம் அமைகிறது. வரக்கூடிய குரு பயிற்சி, ராகு பயிற்சி நன்கு அமைகிறது. உங்களுக்கு சில காலகட்டங்கள் வரை பொறுமையாக இருங்கள். குரு சிம்மத்துக்கு வரும் பொழுது சில நல்லதையும் செய்வார். ஏனென்றால் ஒரு பாதை அடைபடும் பொழுது ஒரு பாதை திறந்துவிடும். ஆக கண்டச்செடி தான் கெடுத்துவிடும் என்று எடுத்து விடாதீர்கள். குரு பலத்தையும் கொடுக்கிறார். ஒருவருக்கு வியாதி கொடுப்பது வேற, அந்த வியாதி தாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி வேற. இந்த 2மே இணையும் பொழுது அந்த வியாதி மட்டுப்படும். ஆக குரு பகவான் பூர்வீக ஸ்தானாதிபதியாக மாறுகிறார். அவர் எப்படி வருகிறார்? 5ஆம் இடத்துக்குரியவராக மாறி ஜென்மத்துக்கு வருகிறார். ஆக ஜென்ம ராசிக்கு குரு வரும் பொழுது இடமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் சனிவானுடைய தாக்கங்கள் சற்று குறையும். இது முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து கடந்த கால சில விஷயங்களை பார்க்கும் பொழுது
மூன்றாம் இடத்தில் சனி ராகும் இருந்து சில அலிகலப்புகளை கொடுத்து விட்டார்கள். தன ரீதியான பிரச்சனைகள், போகக்கூடிய காரியங்கள் கெட்டுப்போன, உடல்நலம் பாதித்தது. ஏனென்றால் 6-7 குடையவன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். தொண்டை வழியாக இறங்கக்கூடிய உணவுகள் சரியாக அமையாமல் இங்கு அசிடிட்டி ப்ராப்ளம், தொண்டை வலி, சில கஷ்டங்கள், அதன் மூலமாக இருதயத்தில் சில கஷ்டங்கள் எல்லாமே ஏற்பட்டது. இம்மாதிரி தொந்தரவுகள் விலகிவிட்டது. அதற்கு இது பரவாயில்லை சொல்வார்களே, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். அதுபோல தான் இந்த 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இட பரவாயில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் 3லிருந்து 2 பாவ கிரகங்கள், சனி கிரகமும் ராகு கிரகமும். ஆக மீண்டும் சொல்கிறேன், ராகு கன்னிக்கு சென்று விட்டார். சனி பெயர்ச்சி விருச்சியத்திற்கு மாறிவிட்டது. சனி கிரகம் விருச்சியத்துக்கு மாறிவிட்டது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் பல கஷ்டங்களுக்கு இது பரவாயில்லை. ஏனென்றால் ஒரு குறுகிய காலகட்டத்தில் குரு வந்து விடுவார். அதற்கடுத்து ராகு இன்னும் பின்னோக்கி ஜென்மராசி